பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு வள்ளி தெய்வானை சமேதராக முத்துக்குமாரசுவாமி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 3ஆம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த 18ஆம் தேதி முதல் தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. 10 நாள் நடைபெறும் இவ்விழாவில் வெள்ளி காமதேனு, ஆட்டுக்கிடா, யானை, தங்க குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து வெள்ளி தேரோட்டமும் தைப்பூச திருத்தேரோட்டமும் விமரிசையாக நடைபெற்ற நிலையில் 9ஆம் நாளான நேற்று வள்ளி தேவசேனா சமேதராக முத்துக்குமாரசாமி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பிற பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். மலைக்கோயிலிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடிகளுடன் குவிந்ததால் காணும் இடமெல்லாம் பக்தர்கள் கூட்டமாக காட்சியளித்தது. நிறைவு நாளான இன்று தெப்பத்தேர் உற்சவம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் அருள் பாலித்து வரும் குற்றாலநாதர் கோயிலில் தை மகம் தெப்ப உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சித்திர சபையில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையை தொடர்ந்து குற்றாலநாதர், குழல்வாய் மொழி அம்பாள், விநாயகர் மற்றும் இளஞ்சி குமாரர் என குடும்ப சமேதராக தெப்பத்தில் எழுந்தருளி 11 முறை தெப்ப குளத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் உபகோவிலான புனித செபஸ்தியர் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆண்டு பெருவிழாவையொட்டி நேற்று பெரிய தேர் பவனி நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சூசையப்பர், அந்தோணியார், ஆரோக்கிய மாதா, செபஸ்தியார் ஆகியோர் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். முன்னதாக சிறப்பு திருப்பலி, கூட்டுப்பாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.